சர்ச்சில் குணமடைந்தேன் என்ற சாட்சிகள், பாஸ்டர்கள் மீது குற்றச்சாட்டுகள், உண்மை என்ன, தவறான புரிதலா? வணக்கம். சமீப காலமாக சில கிறிஸ்தவ சர்ச்சுகளில் நடைபெறும் சாட்சி நிகழ்வுகள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பெரும் விவாதம் எழுந்துள்ளது. குறிப்பாக நோய் குணமாகிவிட்டது என்ற கருத்துகள் பாஸ்டர்கள் மீது விமர்சனங்களாகவும் சில இடங்களில் சட்ட நடவடிக்கைகளாகவும் மாறியுள்ளது. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளில் சர்ச்சின் உறுப்பினர்கள் தங்கள் அனுபவங்களை சாட்சி என்ற முறையில் பகிர்ந்து கொள்கிறார்கள். அதில் நான் நோயிலிருந்து மீண்டேன், சிகிச்சைக்கான பணம் கிடைத்தது, கடவுள் உதவி செய்தார் போன்ற கருத்துகள் இடம்பெறுகின்றன. இந்த சாட்சிகளில் பெரும்பாலும் இயேசு குணமாக்கினார், கடவுள் உதவி செய்தார் என்ற நம்பிக்கை வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் சிலர் இந்த கருத்துக்களை தவறாக புரிந்து கொண்டு பாஸ்டர்கள் நேரடியாக நோய் குணமாக்குகிறார்கள் என்ற முடிவுக்கு வருகிறார்கள். இதுவே கிண்டல், விமர்சனம், சட்ட பிரச்சினைகள் என பல்வேறு எதிர்வினைகளுக்கு காரணமாகிறது. இந்நிலையில் பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ள சில வசனங்கள் என்ன சொல்கின்றன என்பதை பார்ப்போம். நான் உன்னை குணமாக்குகிற கர்த்தர், யாத்ராகமம் 15:26. இயேசு நோய்களை குணமாக்கினார், மத்தேயு 4:23. விசுவாச ஜெபம் நோயாளியை காப்பாற்றும், யாக்கோபு 5:14-15. இந்த வசனங்களில் குணமாக்கும் சக்தி கடவுளுக்கே சொந்தமானது என்ற நம்பிக்கை வலியுறுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் மருத்துவ நிபுணர்கள் நோய்களுக்கு மருத்துவ சிகிச்சை அவசியம் என்று வலியுறுத்துகிறார்கள். பல சர்ச்சுகளும் கூட மருத்துவ சிகிச்சையை தொடருங்கள் என்று அறிவுறுத்துவது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் இந்த விவாகரம் நம்பிக்கை, மருத்துவ உண்மை மற்றும் சமூக புரிதல் இவற்றின் இடையே உருவாகும் ஒரு சிக்கலான விவாதமாக உள்ளது. உண்மை என்ன என்பது சரியான தகவல்களை ஆராய்ந்து புரிந்து கொள்வதில்தான் உள்ளது. இது குறித்து உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.